ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் நம்முடைய இடத்திலிருந்து இந்த ஆராதனை ஜெபம் பண்ணிக்கொள்வோம். கர்த்தர் இந்த ஆராதனை எங்களுடைய கடன்படியாயும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாயும் நாங்கள் ஒரு விஷயம் எழுந்திருந்து யாரும் வாய்களை திறந்திருந்தது. இந்த ஆராதனை கதிரகரங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஒரு மனமாக ஜெபம் பண்ணிக்கொள்வோம். ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, இந்த ஆராதனை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே தாமே இந்த ஆராதனை உடைய கரங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரை என்று கொண்டு இந்த ஆண்டவரை ஆராதனை மற்றவர்கள் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இங்கு வந்தவர்கள் ஆண்டவரே வந்தவர்கள் போகாதவர்கள் இந்த மகிமையிலே நிறைந்தவர்களாய் இந்த இடத்திலே இருந்து கடந்து செல்ல இந்த கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவர் மாற்றி நாங்கள் மத்தியிலே அசைவாருங்க ஆண்டவரே. அப்பா இந்த இடத்திலே ஆண்டவரே நாங்கள் இந்த பகுதிகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னுமாய் ஆண்டவரே வர முடியாமல் தடைகளோடு இருக்கிற ஜனங்களுடைய தடைகளை முறியெடுத்து ஆண்டவரே இந்த இடத்துல போட்டி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் நாங்கள் முற்றுமுழுதாய் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாருக்கும் நன்றி கரங்களுக்குள்ளாய் ஒப்புக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர்கள் நடுவில் உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். நாங்கள் ஒரு பாடலை பாடி நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நாங்கள் உற்சாகமாய் அமர்ந்த வேண்டுமாய் நாங்கள் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்மைகளை நினைத்துக் கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். உங்க ஜீவனை கண்டி உமக்கு நன்றி அப்பா. என் பாவத்தை சுமத்தி உமக்கு நன்றி அப்பா. உங்க ஜீவனை கண்டி உமக்கு நன்றி அப்பா. என் பாவத்தை சுமத்தி உமக்கு நன்றி அப்பா. பாவ நோய்களை முறியடித்தீரே. ஒரு வாழ்க்கையை தந்து நல்ல சந்தோஷம் தந்தே. பாவ நோய்களை எல்லாம் முறியடித்தீரே. ஒரு வாழ்க்கையை தந்து நல்ல சந்தோஷம் தந்தே. நன்மைகளை நினைத்துக் கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். பேர் சொல்லி அழைத்தி உமக்கு நன்றி அப்பா. உங்க அன்பை அளித்தீ உமக்கு நன்றி அப்பா. பேர் சொல்லி அழைத்தி உமக்கு நன்றி அப்பா. உங்க அன்பை அளித்தீ உமக்கு நன்றி அப்பா. என்னை வாழாக்காமல் என் தலையாக்கினீர். என்னை கீழாக்காமல் என்னை மேலாக்கினீர். என்னை வாழாக்காமல் தலையாக்கினீர். என்னை கீழாக்காமல் மேலாக்கினீர். நன்மைகளை நினைத்துக் கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்றி நன்றி ஐயா,
நல்ல பொக்கிஷங்களை நல்ல ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீரே அநாதி சாஸ்திரா பொக்கிஷங்களை நல்ல ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீரே அநாதி பாசத்தா நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்றி நன்றியா நன்றி இயேசையா நன்றி நன்றியா நன்றி இயேசையா நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தேவன் கிருபை செய்வார் நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தேவன் கிருபை செய்வார் நன்மைகளை நினைத்துக் கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்றி நன்றியா நன்றி இயேசையா நன்றி நன்றியா நன்றி இயேசையா. அப்படி நாங்கள் ஒரு திசை நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். அவர் எங்கள் வாழ்க்கையில செய்த சகலங்களுக்காயும் நாங்கள் இந்த இடத்தில் நிற்கிறது நிர்மூலமாக இருக்கிறது அந்த தேவனுடைய சுத்த கிருபையா இருக்கிறது. அவர் தாம் இந்த நிமிஷம் வரையும் அப்பத்திற்கும் தண்ணிக்கும் எந்த குறைவும் இல்லாமல் எங்களை போஷித்திருக்கிறார். இந்த நிமிஷம் வரையும் எங்களை வழிநடத்தின தேவனுக்காய் நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வல்லவரே, உமக்கு நன்றி. நல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கம் உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்காம் எங்களோடு கூட இருக்கிறவரே, உமக்கு நன்றி. ஒருவர் உமக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உங்களுடைய கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன், நீர் எங்கள் வாக்கில் ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பதிக்கும் நாயகர்களுடைய குறைவில்லாமல் எங்களை போஷித்தவரே, உமக்கு நன்றி. போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ ஒருவரே பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செங்கல் குட்டிகள் காட்சி எனக்கு பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவதும் இல்லை என்று சொன்ன தேவன், நீர் எங்கள் மத்தியில் ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எகிப்தியருக்கு வரப்பட்ட வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்படும் என்று சொன்ன தேவன், நீர் எங்கள் மத்தியில் ஆசீர்வாத பொருளுக்காய் உமக்கு நன்றி. கடந்த நாட்களெல்லாம் கண்ணின் நட்போடு எங்களை பாதுகாத்த தேவன், இந்த நிமிஷம் வரையும் உம்முடைய உறவாத கரங்களால் எங்களை காக்கிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. மகத்துவமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகா இரக்கமுள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா எங்களை காத்தவரே, உமக்கு நன்றி. எங்களை வாழாக்காமல் தலையாக்கின தேவன், எங்களை கீழாக்காமல் மேலாக்கின தேவன், இந்த நிமிஷம் வரை எங்களோடு இடைப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாவரும் ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் வாய்களை திறந்து அந்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையில செய்த சகல நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். தேவன் இந்த நிமிஷம் வரை எங்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நாங்கள் இந்த இடத்தில் ஜீவனோடு இருக்கிறது அந்த தேவன் ஒருவன சில கிருபையாக இருக்கிறது. இந்த நாட்களை காணாமல் அநேகர் மறுத்து போயிருக்கிறார்கள். ஆனால் தேவன் என்னையும் எங்களையும் இந்த நிமிஷம் வரை ஜீவனோடு வைத்திருக்கிறது. அந்த தேவன் ஒருவன கிருபையாக இருக்கிறது. அவருக்காக நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகத்துவமானவரே, உமக்கு நன்றி. மகா இரக்கம் உள்ளவரே, உமக்கு நன்றி. அப்பா, உமக்கு நன்றி. உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி. வெட்கப்பட்ட தேசத்தில் உங்களை இரட்டக்கனையாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி. சீயோன் பர்வதத்தில் எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே,
வல்லவரே உமக்கு நன்றி. மகிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி. வறண்ட நிலங்களிலே ஆறுகளை ஓட செய்தவரே உமக்கு நன்றி. குஷ்ட ரோகியை சுகப்படுத்தினவரே உமக்கு நன்றி. மரித்த லாசரை உயிர் பெற செய்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே அநேக நன்மைகளை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக எங்களுக்கு கொடுத்தீங்க. இந்த நிமிஷம் வரையும் ஆண்டவரே நீர் உம்முடைய வலுவான கரங்களால எங்களை தாங்கிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதயமே நீ பாடே, சுகம் கொடுத்தாரே, பலனளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடே. எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. தூங்காமல் உறங்காமல் நேரமும் அருகிலிருந்து காத்தாரே. காக்கும் தெய்வ பேசு, காக்கின்ற தேவன் பேசு. இதயமே நீ பாடே, சுகம் கொடுத்தாரே, பலனளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடே. தாங்க முடியா பலவீனத்தில் வேதனை படுக்கை யாரேனில். தாங்க முடியா பலவீனத்தில் வேதனை படுக்கை யாரேனில். நோய்களையெல்லாம் சுமந்தாரே, அற்புத விடுதலை தந்தாரே. தாங்கும் தெய்வம் இயேசு, சுகம் கொடுத்த தேவன் இயேசு. இதயமே நீ பாடே, சுகம் கொடுத்தாரே, பலனளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடே. ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தின் நேரம் கொடுத்தாரே. ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தின் நேரம் கொடுத்தாரே. ஒவ்வொரு நாளும் நடக்கும் அவையும் அவரே பண்ணினாரே. வல்ல மீட்பர் இயேசு, வழி நடத்தும் தேவன் இயேசு. இதயமே நீ பாடே, சுகம் கொடுத்தாரே, பலனளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடே. ஈரன் சுகம் பல எனக்கு தந்தே, ஆயுதினமும் ஒரு திருவை தந்தே. ஜீவன் சுகம் எனக்கு தந்தே, ஆயுதினமும் ஒரு திருவை தந்தே. என் ஆயுள் நாட்களை அன்றாடமும் கூட்டி கொடுத்து பார்த்தாரே. அவரை புகழ்ந்து பாடு, செய்த செயலை நினைத்து பாடு. இதயமே நீ பாடு.
நீ பாடு சுகம் கொடுத்தாய் சரணாயித்தாய் நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. அப்படி தேவனுடைய வாழ்க்கையில் செய்த சகல நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாபாவுக்கு நன்றி ஆண்டவரே, பாசத்தமிழவரே நன்றி செலுத்துகிறோம். மகத்துவமானவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. அன்பானவரே நன்றி. பாசத்தமிழவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சர்வவல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. மகத்துவமானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. வாயுவின் சத்தமா சத்தமா தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேவாவியானவரே துதிக்கிறோம். அப்பா பரிசுத்தமுள்ளவரே துதிக்கிறோம். ஆண்டவரே தூயவரே துதிக்கிறோம். ஆண்டவரே சர்வவல்ல தேவனே துதிக்கிறோம். அப்பா எங்களை காண்கிற தேவனே துதிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே துதிக்கிறோம். சர்வவல்லவரே துதிக்கிறோம். ஆண்டவரே இரக்கம் மனதிற்கும் உள்ள தேவனே துதிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே துதிக்கிறோம். சுதந்திரிக்கிறோம். ஆண்டவரே சர்வவல்லமையுடையவரே துதிக்கிறோம். ஆண்டவரே வாசம் செய்கிறவரே துதிக்கிறோம். ஆண்டவரே உயர்ந்த கண்மையாய் இருக்கிறவரே துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வானம் பூமி யாவையும் படைத்த தேவனே துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு வாசம் செய்கிறவரே துதிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே துதிக்கிறோம். ஆண்டவரே சர்வவல்ல தேவனே துதிக்கிறோம். சர்வவல்லவரே துதிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே துதிக்கிறோம். சோதரிக்கிறோம். ஆண்டவரே இரக்கமுள்ள தேவனே துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவிலே. ஆமென். நாம் எப்பொழுதும் நாம் தேவனை துதித்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். நம்முடைய தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் எப்பொழுதும் அமர்ந்திருக்கத்தக்கதாய் தேவன் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும்படியாகவும் தேவன் எங்களோடு கூட இந்த வேலையில் இடைப்பட ஒரு பாடலை பாடி நாம் தேவனோடு நாம் உறவாய் கொள்வோம். உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேறி உம்மை நோக்கி நிற்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் நாம் அந்த பாடலை பாடி நாம் தேவனோடு நாங்கள் நேர்ந்து நாம் தேவனை ஆராதித்துக் கொள்வோம். உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேனே உம்மை நோக்கிட, ஓடி வந்தேனே உம்மை நோக்கிட, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே, ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ, ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே, நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே, உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேனே உம்மை நோக்கிட,
மாறி தென்றலே அசைவாடு ஆட்கொள்ளு என்னில் ஆளுகை செய்யும் அசைவாடு ஆட்கொள்ளு என்னில் ஆளுகை செய்யும் உம் சமூகமே என் பாக்கியமே உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தேனே உம்மை நோக்கிட ஓடி வந்தேனே உம்மை நோக்கிட உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா தண்ணீரே ஊற்று தண்ணீரே தண்ணீரே ஊற்று தண்ணீரே உம் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே உம் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே உம் சமூகமே என் பாக்கியமே உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தேனே உம்மை நோக்கிட ஓடி வந்தேனே உம்மை நோக்கிட உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா உம் சமூகமே என் பாக்கியமே உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தேனே உம்மை நோக்கிட ஓடி வந்தேனே உம்மை நோக்கிட உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா அம்மாவையானவரே இந்த துதிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்தமுள்ள தேவனையே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே உம்முடைய குரல் கேட்க ஆண்டவரே உம்முடைய சன்னதிக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே அவையானவரே உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்யத்தக்கதாய் உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாய் ஆண்டவரே அவையானவரே உம்முடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே அவையானவரே அவையான தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே நீர் பெரியவர் ஆண்டவரே நீங்க சர்வ வல்லமையுடைய தேவன் ஆண்டவரே எங்களை காண்கிற தேவன் நீங்க ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிறவர் நீங்க ஆண்டவரே எங்களோடு வாசம் செய்கிறவர் நீங்க ஆண்டவரே அவையானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே அவையானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே அவையானவரே துதிக்கிற ஆண்டவரே உம்மை உயர்த்த ஆண்டவரே உம்மை பாட ஆண்டவரே உம்முடைய வல்லமைகளை சொல்லத்துக்கிறாய் ஆண்டவரே அவையானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை தாங்கின தேவன் நீங்க ஆண்டவர் இதாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் நீங்க ஆண்டவரே எங்களை ஒருபோது நீங்க கைவிட்டதில்லை ஆண்டவரே ஒருபோது எங்களை மறந்து போனதில்லை ஆண்டவரே அவையானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வல்லமைகள் ஒருபோது குறைந்து போவதில்லை ஆண்டவரே எங்களுக்காய் இந்த பூமியிலே வந்தீங்க ஆண்டவரே எங்களுக்காய் ஆளுகள் அனுபவித்தீங்க ஆண்டவரே எங்களுக்காய் மறைத்து ஆனாலும் எங்களுக்காய்
உயிரோடு இருந்து சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிற தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே, ஆவியானவரை விலைக்கிரயமாய் கொடுத்து ஆண்டவரே, எங்களுடைய சொந்த பிள்ளைகளாய் மீட்டுக் கொண்ட தெய்வம் நீங்க ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமைகள் ஒருபோது குறைந்து போவதில்லை ஆண்டவரே, உம்முடைய வல்லமைகள் ஒருபோது குறைந்து போவதில்லை ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவன் நீங்க ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் வாசம் செய்கிறவர் நீங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை பொருந்தியவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காண்கிற தேவன் நீங்க ஆண்டவரே, எங்களை வழிநடத்துகிறவர் நீங்க ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு
உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, உம் அளவில்லா அன்புக்காக. நன்றி நன்றி நாதா, உம் அளவில்லா அன்புக்காக. நன்றி நன்றி நாதா, உம் அளவில்லா அன்புக்காக. அவையானவரே, எங்களை நேசிக்கிற தேசத்தின் தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களை நேசிக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை தெரிந்து கொண்ட தேவன் நீங்க ஆண்டவர். நாங்கள் உங்களை தேடி வரவில்லை அப்பா, நீங்கள் எங்களை தேடி வந்தீங்க ஆண்டவர். எங்களை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவர். எங்களை வேறு பிரித்தீங்கப்பா. உங்களுடைய சொந்த பிள்ளைகளா எங்களை மாற்றினீங்க ஆண்டவர். அவையானவரே, எங்களை தெரிந்து கொண்ட நான் முதல் ஆண்டவர், இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர், உங்களுடைய வலுவான கரங்களினால் ஆண்டவர் எங்களை தாங்கி நடத்தின தேவன் நீங்களோ, எங்களை தாங்கி நடத்தின தேவன் நீங்க அல்லவா ஆண்டவர். அவையானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். அவையானவரே, இன்னுமா எங்களோடு வாசம் செய்யத்தக்கதா, எங்கள் இருதயங்களோடு வாசம் செய்யத்தக்கதாய் ஆண்டவர். அவையானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆண்டவர் இன்னும் எங்களை வாழ்க்கையில கிருபை செய்ததற்காய் ஆண்டவர், இன்னும் எங்களை வாழ்க்கையில கிரியை செய்ததற்காய் ஆண்டவர், இன்னும் எங்களை தாங்கி நடத்துவதற்காய் ஆண்டவர். உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவர், உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவர். நாங்கள் உங்களை தேடி வரவில்லை ஆண்டவர், நீர் எங்களை தேடி வந்தீங்க ஆண்டவர். எங்களை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவர். உங்களுடைய சொந்த பிள்ளைகளா எங்களை மாற்றினீங்க ஆண்டவர். எங்களை பரிசுத்தப்படுத்தின தேவன் நீங்க அல்லவா ஆண்டவர். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவர். அவையானவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர், உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர். பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். இரக்கமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவையானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவையானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அவையானவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காக, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காய் ஆண்டவர். அவையான தேவனே, இந்த இடத்தில் உடைய வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவையானவரே, கருத்தை ஒப்பு கொண்டுகிறோம் ஆண்டவர். அவையானவரே, யாவரை ஒப்பு கொண்டுகிறோம் ஆண்டவர். உடைய வல்லமை இந்த கூடாரம் முழுவதும் ஆளுகை செய்ய வேண்டும். தேவாமையானவரே, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றினேன் என்று சொன்ன தேவன் நீங்க. அவையானவரே, வாஞ்சியோடு தாகத்தோடு நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர். அவையானவரே, நீர் எங்களை வளப்படுத்த வேண்டும் அடியா, உம்முடைய வல்லமையினால் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் அடியா, நீர் எங்களை நிரப்ப வேண்டும் அடியா ஆண்டவர். இதை நாளில் உடைய வல்லமையில் மத்தியில் அசைவாட வேண்டும் அடியா, இன்னுமாய் நீர் எங்களை தாங்க வேண்டும் அடியா ஆண்டவர். அவையான தேவனே, நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் அடியா. அவையானவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர், உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர். உலர்ந்த எலும்புகள் இன்றைய நாள் உயிரடைய வேண்டும் அடியா, உலர்ந்த எலும்புகள் இன்றைய நாள் உயிரடைய வேண்டும் அடியா. அவையானவரே, நீர் ஆளுகை செய்ய வேண்டும் அடியா. நொறுங்குண்ட இருதயங்கள் ஆண்டவர், பலவீனமான நொறுங்குண்ட இருதயங்கள் ஆண்டவர், இன்றைய நாளில் ஒரு புதிய பலன் அடைய வேண்டும் அடியா, ஒரு புதிய பலன் அடைய வேண்டும் அடியா ஆண்டவரே. இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும் அடியா, நீர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும் அடியா ஆண்டவரே. அவையானவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்களோ வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவரே. அவையானவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உடைந்த நொறுங்குண்ட இருதயங்களோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் அடியா, உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய இறக்கைகளினாலும் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் அடியாய். அவையானவரே, உம்முடைய கரங்களுக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வெறுமையான பாத்திரமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கையில் இருக்கிற களிமண்ணை போல் ஆண்டவரே, உம்முடைய கரங்களுக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவையானவரே, நீர் ஆண்டவரே உமக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் ஆண்டவரே, அநேகர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களாய் ஆண்டவரே
எங்களை வணைய வேண்டும்படியாய் சுபிக்கிறோம் ஆண்டவரே. அவையானவரே எங்களை வணைய வேண்டும்படியாய் அவையானவரே எங்களுடைய வாழ்க்கையுடைய கரங்கள் ஒப்பு கொண்டுகிறோம். அவையானவரே நீர் ஆளுகை செய்ய வேண்டும்படியாய் இன்றைய நாளில் புதிய பலன் கொடுக்க வேண்டும்படியாய் கழுவிக்கொப்பான பலனை கொடுக்க வேண்டும்படியாய் அவையானவரே எங்களை பலப்படுத்த வேண்டும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் ஆண்டவர். அவையானவரே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவர். நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அவருடைய விட்டுப்பட்டு போதில் நம்முடைய வார்த்தை செல்லுகிறது ஆண்டவர். நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர். நோக்கி வருகிறவர்கள் ஒருவரும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன தேவன் நீங்க. அவையானவரே நோக்கி பார்க்கிறோம். எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவர். எங்களை வழிநடத்த வேண்டும் படியா நம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாது கிருபையே. இந்த கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை
கிருபைதான் எங்களை காண்கிறது ஆண்டவரே. ஒன்றில்லாத இந்த வேலையும் ஆண்டவரே எங்களை தாங்கினது உடைய கிருபை ஆண்டவரே. அவையானவரை நாங்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்ட வேலையும் ஆண்டவரே தாங்கினது உடைய கிருபை ஆண்டவரே. எல்லாம் இழந்த வேலையும் ஆண்டவரே தாங்கினது உடைய கிருபை ஆண்டவரே. அவையானவரை எங்களோடு கூட எங்களுடைய கிருபை அப்பா. எல்லா வேலையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றியை சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நன்றி ஆமென். அப்படி கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியாகவே உங்களுக்கு நன்றியை சொல்லுகிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவற்று வேலையா எங்களோடு கூட இருந்த தேவன் நீங்க ஆண்டவரே. துதிகளினுடைய பாடல் ஒவ்வொன்றோடு உடைப்பட்ட தேவன் நீங்க ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. விதி காரியம் ஒவ்வொன்றையும் நீரே பொறுப்படுங்க, வழி நடத்துங்கப்பா. ஆமென். அப்படி இந்த வேலையை ஒப்பு கொடுத்து ராட்சி பேசுவதை காணப்படும். அருமையான இந்த இரவு நேர ஆராதனைக்காய் ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சகோதரர்களாய் ஒருமித்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை உயர்த்தனை பாராட்டின இந்த மேலான கிருபை தயவுக்காய் ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்ன மகிமை கூட இருந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைப்படாது ராஜா. ஆண்டவரே இந்த நாளில் நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ ஆண்டவரே அந்த காரியத்தை நடப்பிக்கும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் எங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆராதனை முற்று முழுதாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வார்த்தைகளை கூட கடல் சொல்ல வார்த்தையும் இந்த தேசத்திலிருந்து வந்திருக்கிறதால இந்த சேகர பாஸ்டர் நாங்கள் கோலை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்வோம். கோலை ஒப்பு கொடுத்து ரட்சணா ஜெபம் பண்ணிக்கொள்வோம். ஜெய்சி மாத்திரம் மகிமைப்படுவதாக கண்களை மூடி நாம் சுபிக்கலாம். தாவே துதிக்கிறோம், இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல எங்களை நிலைநிறுத்தி எங்களை பலப்படுத்தி எங்களோடு கூட பேச போகிற எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி பகவானே. நாங்கள் மனிதர்கள் நீங்க இடைப்படுங்க எங்களை அடியனை மறைத்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சுபிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவன் இந்த இடத்திலே நிலைநிறுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே என்னை அழைத்து இந்த இடத்திலே கொண்டு வந்த சிஸ்டர் சகோதரி கோமதி அவர்களுக்காகவும் இந்த சபை பாஸ்டர்களுக்காகவும் இந்த இடத்துல இருக்கிற சகோதரர் அவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாற்றி மகிமைப்படுவதாக நாங்கள் சென்னை பட்டணத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். என் தேவன் கடந்த 13ஆம் தேதியிலிருந்து பாஸ்டர் நியூட்டன் அவர்களுடைய சபையும் பாஸ்டர் சுரேஷ் அவருடைய சபையும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் சாட்சியாக கர்த்தர் நடத்திருக்கிறார். என்னுடைய வாய்ஸ் கேட்டாலும் தெரியும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக கர்த்தர் தாமே ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22, 23, 24 யோசேப்பு கணிதரும் சரி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கணிதரும் சரி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். 23, 24 வில்வீரர் அவனை மனவடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது.
அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் கலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஹல்லேலூயா. கவனிங்க, கொஞ்சம் பேர் இருந்தாலும் தேவனுடைய நாமம் மாற்றம் மகிமைப்படுவதாக. யார் கர்த்தர் நியமித்திருக்கிறார், யாருக்கெல்லாம் வார்த்தை செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாரோ அவர்கள் தான் என்ன சொல்லியிருக்கிறார். நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்கள் நீங்க பார்ப்பீர்களானால் ஒரு சில நேரங்களிலே ஒரு நபருக்கு பேசியிருக்கிறார், ஒரு சில நேரங்களில் சிஷ்யர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். ஒரு முறை 5000 பேருக்கும் பேசியிருக்கிறார், 4000 பேருக்கு மத்தியில் பேசியிருக்கிறார். சோ எத்தனை பேர் என்பது முக்கியம் இல்லை, தேவனுடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அங்க இந்திய தேசத்திலிருந்து இங்க வந்த நோக்கமே மத்தேயு சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறபடி சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லும்படியாகத்தான். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாகத்தான் கர்த்தர் எங்களை நடத்திருக்கிறார். இந்த இடமெல்லாம் நான் ஏற்கனவே 2வது முறையாக இலங்கை தேசத்தில் நான் வந்திருக்கேன். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி வந்து அந்த மலை தேச பகுதியில் தவக்கலையாட்ட அந்த பகுதியில் கர்த்தர் பயன்படுத்தி நாங்கள் கடந்து போனோம். இது 2வது முறையாக அடியனுக்கு கர்த்தர் நிறுத்திருக்கிறார். விமல்ராஜ் அவர்கள் இது முதல் முறையாக கர்த்தர் இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் மூலியமாய் இப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர்கள் கொடுத்திருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாசிங்க அந்த வசனம். கர்த்தருடைய நாமம் மாற்றம் மகிமைப்படுவதாக. கனித்தரும் செடி என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மளை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நாளும் நம்மளோடு கூட நம்மளை நடத்தி நம்மளை மகிமைப்படுத்தி நம்மளை ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவன் செய்வதெல்லாவற்றையும் வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் சுவற்றின் மேல் படருகிற ஒரு படராய் காணப்படுகிறது. அவன் 1ஆம் சங்கீதம், அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வது. நீங்க எந்த நிலைமையில் இருக்கிறீங்க எங்களுக்கு தெரியாது. அந்த ஒவ்வொரு முறையும் ஒரு வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்கும் பொழுது வெவ்வேறாக ஆண்டவர் அந்த இடத்துக்கு ஏற்ற பிரகாரமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கே அவன் நீர்க்காலை ஓரமாய் நடப்பட்டு நான் சுவற்றின் மேல் படரும் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறார். சுவற்றின் மேல் எப்படி படர முடியும்? சுவற்றின் மேல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. கனியை தருகிற பிள்ளைகளாய் வாழும் பொழுது சுவற்றின் மேல் படரும் என்ற அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லும் பொழுது நம்மளுக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாய் அல்ல, நம் கூட இருக்கிறவர்களுக்கு நம் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக விரும்புகிறார். இந்த காலங்கள் கடைசி காலமாய் இருக்கிறது. வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு தன் குமாரனை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். ஹல்லேலூயா. இது எந்த காலத்துல நிக்கிறோம்? இது எந்த காலமா இருக்கிறோம்? This is the last day of God. கடவுள் வரப்போகிற காலமாக இருக்கிறது. எப்போ வருவார், என்ன செய்வார் என்பது பிதாவை தவிர ஒருவருக்கும் தெரியல. திருடனை வரப்போவது போல அவர் வருகிற தேவனாயிருக்கிறார். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து அவங்களுடைய வாழ்க்கையை கடைசி நாட்களில் செய்வது போல என்ன நடக்கும் என்பதை அவன் அறிவிப்பதற்காக அவன் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த மாதங்களில் உங்களை அழைத்து நடத்தி அமரவை செய்திருக்கிறார். 11 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 12ஆம் தீனாளோட சேர்த்து 12 பிள்ளைகள். 11 பிள்ளைகள்ல இந்த யோசேப்பு விசேஷமானவனா இருக்கிறபடினாலே தான் அவன் எடுத்த உடனே கனித்தரும் செடியாக கர்த்தர் வைக்கிறார் என்று நாட்டுகிறார். தேசத்திலே கர்த்தர் நம்மளை நாட்ட விரும்புகிறார். நம்மளை நாட்டுவதற்கான வழிகளை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்.
பூமியில் என்ன செய்யணும்? நாட்டப்பட வேண்டும். நாட்டப்படுவதற்கான காரியங்கள் யோசித்து பாருங்களேன். செடி இருக்கிறது, என்ன செய்யணும்? முதல்ல மண்ணை சீர்படுத்த வேண்டும், உழ வேண்டும், தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், முன்மாறியான மழை பெய்ய வேண்டும், பின்மாறியான மழை பெய்ய வேண்டும், பிறகு விதை விதைக்கப்பட வேண்டும். இது உழவனுக்கு நன்றாய் தெரியும். பிறகுதான் அந்த செடி மண்ணிலிருந்து வெளியே வரும். அதுக்கு பிறகுதான் வளர்ந்து மரங்களாக கனிகளை கொடுக்கும். ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில வைத்த ஒரே ஒரு நோக்கம், கனித்தரும் செடியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் நாட்ட விரும்புகிறார். நீங்க நன்றாக கவனித்து பாருங்க. கனித்தரும் செடி என்று சொல்லும் பொழுது கர்த்தர் திராட்சை செடியை நினைவுபடுத்துகிறார். நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் முதல் இதில் தான் முதல் செய்கிறார், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற விரும்புகிறார். நாங்க அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையை பற்றி தெரியாது, நான் மனிதர்கள் எண்ணங்களை மாற்ற விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் மாத்திரம் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்துல பிரேக் த்ரூ இல்லாம இருக்கும், ஒரு மாற்றுதல் இல்லாம இருக்கும். கர்த்தர் நம்மளை இந்த பூமியிலே நாட்டுவதற்கான காரியங்களை செயல்படுத்த விரும்புகிறார். புறஜாதிகள் நம்மளை பார்க்கும் பொழுது ஒரு புழுவை போல பார்த்து கொண்டிருக்கிறார். நம் உடன்பிறப்புகள் பார்க்கும் பொழுது ஒரு வளர்ந்த பட்டர்ஃப்ளை போல பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது புழுவானது வளரும் பொழுது எப்படி இருக்கிறது? அந்த கேட்டர்பில்லர் அது போடும் பொழுது அந்த முட்டையிலிருந்து வெளியே வருவது புழு அக்லியா இருக்கும், அசிங்கமா இருக்கும். இந்த உலகத்துக்குள்ள இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து வித்தியாசப்பட்டு கொண்டிருக்கிறது. புறஜாதிகளுக்கு மத்தியிலே கர்த்தர் இந்த தேசத்திலே நம்மளை நாட்ட விரும்புகிறார். ஒருவேளை பிள்ளையற்ற வாழ்வா இருக்கலாம், யாரா இருக்கலாம், எந்த சூழ்நிலையா இருக்கலாம், பினான்சியலா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், சோர்வா இருக்கலாம், எந்த நிலைமைகளா இருக்கலாம், கர்த்தர் நாட்ட சுவற்றின் மேல் படரும் அந்த தலைப்பில் தான் பேச விரும்புகிறேன். எப்படி சுவற்றின் மேல் படர முடியும்? நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு அப்ப எங்க வரணும்? தேவனுடைய பாதத்துக்குள்ளே, ஆவியானவருடைய வல்லமைக்குள்ளே, கர்த்தருடைய வேதத்தில். இந்த 3 வசனம் சொல்றது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியமா. அவன் தான் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு வேதத்தை எல்லாருமே வாசிக்கிறார்கள். இங்க சென்னை பகுதியிலே ஒரு ப்ரொஃபசர், நன்றாக தெரிந்திருக்குமா தெரியல, பர்வீன் சுல்தான், முஸ்லீம். அவங்க என்ன பண்றாங்க? நீங்க வாயை திறந்து பேசலன்னா எந்த நபரையும் கொண்டு கர்த்தர் பேச வல்லவராக இருப்பார். நம்மளுக்கு தெரியாத காரியத்தை கூட அன்பை குறித்து அவங்க பேசியிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இன்னொரு மனிதனுடைய எண்ணங்களை மாற்றுவதற்கு கர்த்தர் நம்முடைய வேதத்தை வைத்து மனிதன் மூலியமாய் பேசி மாற்ற விரும்புகிறார், தியானிக்க விரும்புகிறார். வசனம் வாசிக்கும் பொழுதே நான் சில பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன். இந்த 5 கேள்விகள் உண்டு. வேர், வென், ஹவ், ஹூ. இந்த கேள்விகளுக்குள்ளே என்ன பண்ணும்? எப்படி, எதற்காக, என்ன, எந்த சமயத்துல யாரோடு கூட கதைக்கிறார் என்பதை வேத வசனம் சொல்லிக் கொடுக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். வேதத்தை வாசித்து எல்லாருமே இன்னைக்கு வாசிக்கிறார்கள். அரசியல்வாதிகள் வாசிக்கிறார்கள், ஞானி என்று சொல்லுகிறவர்களும் வாசிக்கிறார்கள், பயிற்சிக்காரர்களும் வாசிக்கிறார்கள். பைத்தியக்காரர்களை நம்மளை பயன்படுத்துகிற நாமும் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லா பொறுத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த வேதத்துக்குள்ளே நம்மளை வாசிக்கிறதுனால என்னுடைய பலன் என்ன? கனித்தரும் செடி. நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா கனிகளிலும் திராட்சை செடி எப்படிதான் இருக்குது? கொத்து கொட்டாகத்தான் இருக்கு, தனியாக இல்லை. அப்ப அந்த செடி எதுல வளருது? அப்ப அந்த கொடிக்குள்ளே
15ஆம் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதுக்கு அதிக கனிகளை. நல்லா கவனிங்க. நம்மளை இந்த தேசத்திலே நம்மளை நாட்ட விரும்புகிறார். நாட்டின பிறகு அதிக கனிகளை கொடுக்கும்படியாக நம்ம என்ன பண்றாரா? சுத்தம் செய்கிறார். சுத்தம் ரொம்ப முக்கியம். இப்போ ஆலயத்துக்குள்ள நாங்க வருவதற்கு முன்பதாக ஆயத்தப்படுத்திருப்பார் பாஸ்டர். இந்த சேர் இந்த சூழ்நிலை எல்லாம் செய்திருப்பார். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? டஸ்ட் இல்லாம தான் இருந்திருக்கும். ஆனாலும் என்ன பண்ணிருப்போம்? ஒரு ஆலயத்தில் உலக பிரகாரமா இருக்கிற இந்த கட்டிடத்துக்குள்ளே மனிதர்கள் வந்து அமர்வதற்கு இந்த ஆலயத்தை நம்ம என்ன செய்கிறோம்? பராமரித்து சுத்தம் செய்கிறோம். அதான் முதல்ல சொன்னேன். செடி வளர்ந்து விட்டது. அந்த செடியானது படரும்படியாய் கர்த்தர் செய்ய நினைக்கிறது என்ன என்பதை கவனிங்க. அந்த செடி கனி கொடுக்கிறது. கனி கொடுப்பதற்கு முன்பதாக என்ன வரும்? பூ பூக்கும். 1 வருடம் 2 வருடம் பூ பூக்கிறது, கனி வரவில்லை. நாம் என்ன செய்வோம்? பாஸ்டர் பேசுறேன், பிரதர் பேசுறேன், சொல்லுங்களேன். பூ மாற்றம் பூச்சி கொண்டு கோமதியை காப்பிச்சு ஒரு வருடத்திற்கு பேசுறேன்டா, தெரியுதல் பார்ப்போம். பூ பூத்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்வோம்? சொல்லுங்களேன். டைம்ல சும்மா தவறுனால பரவாயில்ல. பூ பூக்கிறது. முருங்கை மரம் இருக்கிறது. அந்த முருங்கை மரத்துல பூ மாத்திரம் 3 வருடம் பூத்து கொண்டு இருக்கிறது. கனி வரவே இல்லை. நாம் என்ன செய்வோம்? வெற்றி. இது எல்லா இடத்திலும் சொல்லக்கூடியவர்களா இருப்பார். நாம் தேவன் அப்படி செய்தால் எப்படி இருக்கும்? உலகத்துல கனி கொடுக்கல, தேவன் நம்மளுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறாரே. அவர் மன்னிக்கிறவர் அல்ல. நான் போகிற இடலாம், நான் பிரசங்கிக்கிற இடலாம் இதேதான் பதில் சொல்றாங்க. எனக்கு புரியல. என் பிள்ளை தப்பு பண்றான், ஸ்கூல் சேர்த்திருக்கிறேன், ஃபீஸ் கட்டி பல லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறேன், படிக்கல, ஃபெயில் ஆயிடுறான். நான் என்ன செய்வோம்? சொல்லுங்க. நான் என்ன செய்வேன்? பிராக்டிகலா பேசலாமே. டியூஷன் வைப்போமா? இல்ல நான் உட்கார்ந்து என்ன செய்வேன்? என் மகனுக்கு கற்றுத்தருவேன். ஆண்டவர் ஒரு தகப்பனுடைய எண்ணத்தை போல, தாயை போல இருக்க விரும்புகிறார். மனிதன் என்ன பண்ணிடுறான்? ஏன்னா மனிதன் அப்படிதானே, மனிதனுடைய எண்ணங்களை மாற்ற முடியாது. ஆனா இந்த நேரத்துல கர்த்தர் இந்த பூமியில நம்மளை நாட்டி கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் செய்ய விரும்புகிறார். அப்ப என் மகனுக்கு நான் என்ன பண்ண விரும்புகிறேன்? டியூஷன் சொல்லி கொடுத்து, இல்ல நான் உட்கார்ந்து பிள்ளைக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்து அடுத்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண வைப்பதற்கு நான் முயற்சி செய்வேன். படித்தால் தானே பாஸ் பண்ண முடியும். அது அவனுடைய வேலை. அப்போ ஒரு மரத்தை மனிதனா இருக்கிற நாம் கனி கொடுக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ண விடுகிறோம்? ஆனா பிதாவானவர் என்ன செய்யறார்? இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பிதாவிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரியவர் இல்ல? ஹல்லேலூயா. நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. கவனிங்க. அங்கே சுத்தம் செய்ய விரும்புகிறார். சுத்தம் செய்யும்போது செடிகளுக்கு, கொடிகளுக்கு, மரத்துக்கு அடிப்படமா படாது. ஒரு சில கிளைகளை வெட்டி சில மருந்துகளை அது கொடுக்கும் பொழுது, ஏன்னா நாங்க செடிகளை வளர்த்துக்கிறோம், மாடு இருந்தது, எல்லாச்சும் தெரியும். அந்த என்ன செய்வோம்? முருங்கை மரம். ஏன்னா முருங்கை மரம் எக்ஸாம்பிள் எடுத்த அப்படின்னு சொன்னா, சாம்பல்ல சில மருந்துகளை கலக்கி என்ன செய்வோம்? மேல போடும்போது கம்பளி பூச்சி இருந்தாலும் இல்ல வளராம இருந்தாலும் காரியங்களை செய்யும். அப்ப உலக மனிதனா இருக்கிற நான்
அதிக கனிகளை கொடுக்கும்படியாக என்ன செய்கிறேன்? அவைகளை பராமரித்து சுத்தம் செய்கிறேன். அதே போலதான் தேவன் நம்மளை சுத்தம் பண்ண விரும்புகிறார். எப்படி சுத்தம் பண்ண முடியும்? எப்படி சுத்தம் பண்ண முடியும்? சுத்தம் செய்தால் அதிக கனிகளை கொடுக்க முடியும். எப்படி சுத்தம் செய்ய முடியும் சொல்லுங்க? அதுதான் எப்படி? நல்லா கவனிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் எடுங்களேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் ஆவியில் எளிமை உள்ள அது போக வேண்டாம். அதுக்கு இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அந்த வார்த்தை வாசிக்கலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பதற்கு என்னவாகணுமா? அப்ப இருதய சுத்தமாகணும்னா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். அப்ப இரவும் பகலும் என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே, வார்த்தை படிக்க படிக்க படிக்கதான் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த முதல் உபதேசம். ஆண்டவர் எங்கெல்லாம் பேசினாரோ அங்க ஒரு மாற்றுதல் இருந்தது. அதைத்தான் எங்க பேச நாட்ட விரும்புகிறார். சுவரட்சியில் படரும் மற்றவங்களுக்கு நீ ஷைன் ஆகணும்னு என்ன செய்யணும்ன்றதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கனி கொடுக்காத மரம் எதுவோ என்ன பண்றாரா? 15:1 வாசிங்கள. யோவான் 15:1. யோவான்ல கை வச்சு கொள்ளுங்க. அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகர் இல்லை பிரதர், யோவான் எழுதின சுவிசேஷம் 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். யாரு திராட்சை செடி? கொடி எது? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை அவரை குறித்து நான் வாசிக்க 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 என் இருதயம் மாறும். என் இருதயம் மாறுமானால் நான் பரிசுத்தமானாய் மாறுவேன். நான் தேவனை தரிசிப்பேன். அப்போ அதிக கனிகளை கொடுக்கும்படியா கர்த்தர் நம்மளை வேத வார்த்தை மூலியமாய் கிரியை செய்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். டெய்லி ரொட்டேஷன் ஒர்க். காலையில எந்திரிச்சு படிச்சு பல் தேய்ச்சி அந்த ரொட்டேஷன் ஒர்க் போயிட்டு திருப்பி வேலைக்கு போய் திருப்பி கடினமா வந்து திருப்பி சாப்பிட்டு படுக்கிறதுனால மாற்றுதல் உண்டாகுமா? சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். டெக்ஸ்ட் பிரதர் ஓபன் பண்ணாதீங்க. இந்த உலகத்துல தேவன் மனிதரை படைத்த நோக்கம் என்ன? இந்த உலகத்திலே மனிதனை படைத்த நோக்கம் என்ன? கேள்வியிலே பதில் இருக்கிறது. உலகத்திலே மனிதன் ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? நண்பத இல்லைங்க. ஆதாமே ஆதாமே எங்க இருக்கிறாய்? என்ன பண்ணார் ஆண்டவர்? குளிர்ச்சியான வேலையில் என்ன பண்ணாரு? உலாவி கொண்டிருந்தார். அவங்களோட கதைச்சாரா? ஆதாமோட ஏவாளோட கதைச்சாரா? கதைக்கலைங்களா? தேவன் இந்த உலகத்தினை படைத்த நோக்கம் அவரோடு கூட உறவாடும்படியாகத்தான். பழுதி பெறுகிறது அல்ல, அதுக்கு அப்புறமா தான் அதை செய்ய வைக்கிறாரு. பழுதி பெறுகிறதுனால அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. லூசிபர் கீழே விழுந்த உடனே ஆண்டவர் யோசித்தது ஒன்று, பிதாவானவர் யோசித்தது, இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யணும்? தன்னுடைய சாயலாக
மனிதனை படைத்தார் எதற்காக? அவரோடு கதைக்க முடியாது. இன்னைக்கு நம்ம கதைக்கிறோமா, விண்ணப்பம் வைக்கிறோமா? என் மனைவி இருக்கிறார்கள், திருமணமாகி 10 வருஷம் ஆகிறது. நான் என் மனைவியோடு கதைக்காம இருந்தா எப்படி இருக்கும்? திருமணம் செய்ததுக்கு, வெட்டிங் செய்ததுக்கு நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மளோடு கூட உறவாடும்படியாகத்தான் கர்த்தர் உலகத்துல மனிதனை படைத்தார். நீங்க என்ன ஆயிட்டு? எல்லாமே ஏனோக்கு உறவாடினானா, அவனுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். உன்னர் பக்கம் தீர்க்கதரிசி எலியா கர்த்தரோடு உறவாடின, சஞ்சரித்தார். சஞ்சரிச்ச உடனே என்ன ஆயிட்டாங்க? டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்ப நான் என்ன செய்யல? நான் என்ன பண்ணல? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல ஆண்டவரோடு பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் நம்மளோடு கூட உறவாடும்படியாக வேதத்தை கொடுத்த நோக்கமே நாம் அவரோடு கதைக்க வேண்டும், வேத வசனம் நம்மளோடு கதைக்க வேண்டும். நம்ம என்ன செய்கிறோம்? உலகத்தின் காரியங்களை கதைச்சு 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 நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். நாவில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையானவர் என்ன செய்வாரு? எண்ணிக்கொண்டிருப்பார், ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். நம்ம நிறைய நேரம் மறந்து விடுகிறோம், வீணாய் கதைச்சு கொண்டிருக்கிறோம். எங்களை இந்தியாவில இருந்து கொண்டு வந்து வெறுமையாய் சுற்றி திரிந்து பார்ப்பதற்காக அல்ல, ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே இடைப்பட்டு மாற்றும்படியாக, நான் முதல்ல சொன்னேன், மாற்றும்படியாக இந்த பூமியிலே நாட்டுவதற்கு தேவனை புரிந்து கொள்ளணும். வந்தவுடனே சிஸ்டர் என்ன சொன்னாங்க? பிரதர் போன் பண்ணதுனால நீங்க என்ன செய்யுங்க, அவர் பேசட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அதுதான் முறை. நான் சூழ்நிலை நிமித்தமாய் நான் பேசினேன். ஆனா என்கிட்ட 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு உறவு இருக்கிறது, எனக்கும் அந்த சகோதரர். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நாங்க வந்தபடினாலே இந்திய வரைக்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப உலக மனிதனா இருக்கிற நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒருவர் நீ இன்றைக்கு பிரசங்கிக்க, நாங்க நாளைக்கு பிரசங்கிக்கிறோம், இன்றைக்கு நீங்க ஆராதனைக்குள்ள நடத்துங்க, கர்த்தர் நடத்துவதோட செயல்பாட்டுக்கு நடத்து என்று சொல்லி மனிதனா இருக்கிற நாங்கள் கதைத்து கொண்டு இருக்கிற ஒருமனத்தின் நாவி எங்களுக்குள் இருக்கிறபடினாலே கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அப்ப நான் என்ன செய்யணும்? தேவாதி தேவனை இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஏன் 21 நூற்றாண்டுல இந்தியாவுக்கு தோமாவர்கள் வந்து 21 நூற்றாண்டு 22 நூற்றாண்டுகிறது கிறிஸ்தவத்துக்குள்ளே மாற்றுதல் இல்லாததற்கு காரணம் அதில் இலங்கை குறித்து எனக்கு தெரியாது. சில விஷயங்கள் யுத்தங்களை பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன் மக்கள் மாறல? நிறைய மிஷனரிகள் வந்திருக்கிறாங்களா? நான் தேவனை புரிந்து கொள்ளல, தேவ திட்டத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை. மாம்சம் எனக்குள்ளே செயல்படுகிறபடினாலே தேவ திட்டம் இழந்து போகிறோம். ரோமர் புஸ்தகத்தில் 4ஆம் வசனம் சொல்லி 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறபடி மாம்ச இச்சைக்கு நாம் இடம் கொடுக்கிறபடினாலே பாவத்தை மட்டும் இல்லைங்க, தேவ திட்டத்தை நீ தேவனை எப்போ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாயோ, என் மனைவியை குறித்து எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்கிற வாழ்க்கை விரக்தியாக இருக்கு. நாம் சபைக்கு வருகிறோம், உற்சாகமாய் காணிக்கை கொடுக்கிறோம், எல்லாமே நான் செய்றேன், ஃபாஸ்டிங் எடுக்கிறேன், எல்லாமே நான் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் நான் என்ன பண்ணல? சீஷர்கள் கூடவே இருந்தார்கள். தேவன் அதான் பேதுருவை பார்த்து கேட்டார், உலகம் என்ன சொல்லுது சொல்லுப்பா. ஒரு முறை தெளிவா என்னப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே புகுந்து, நீ தேவாதி தேவனுடைய குமாரன்,
தெளிவா சொன்னாங்க. அதே 2 செகண்ட்ல அவர் ஆண்டவர் அந்த தோட்டத்துக்குள்ள போகும் பொழுது, அந்த மலைக்கு வட்டையில போகும் பொழுது, மறுரூபம் ஆகும் பொழுது அவன் திருப்பி சொல்றான், 3 பேருக்கு ஒரு கூடாரம் போட்டு விடலாம். ஒருமுறை பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலோடு கூட சரியாய் பேசுனா, ஒரு முறை என்ன பண்ண மாம்ச சிந்தையோடு கூட இருக்கிறபடினாலே, அவர் உலகத்துக்குள்ள இருந்தபடினாலே 3 பேருக்கு என்ன பண்ணிடலாம், ஆண்டவரே இங்க ஒரு கூடாரம் போட்டு விடலாம். நம்ம அநேக நேரங்களிலே மாம்சத்துக்கு உட்படுகிறபடினாலே உன் நாவல் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நீ கணக்கு கொடுக்கணும். நான் வார்த்தை எனக்குள்ள இல்லாததுனாலே என்னால் தேவன் என்ன பண்ண முடியல, சுத்தம் பண்ண முடியல. சுத்தம் பண்ண என்ன சொல்றோம், ஐயோ அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, இடிக்குது, எனக்கு வலிக்குது. யோபு போல ஒரு உத்தமன், அவன் தன்னுடைய சரீரம் மாறினப்பட ஸ்கின் டிசீஸ் வருது, கேன்சர் வந்தது, ஸ்கின் கேன்சர் வரலாறு அப்படிதான் சொல்லப்படுகிறது. அவன் என்ன பண்றான், தன் சரீரம் போயிடுச்சு, எல்லாவற்றையும் இழந்தவனாய் காணப்படுகிறான். தன் நாவல் என்ன பண்ணல, தேவனை தூஷிக்கவே இல்லை. அவன் தான் புரிந்து யோவான் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய மார்பிலை சாய்ந்தபடினால்தான் வெளிப்படுத்துதல் எழுத முடிந்தது. தேவன் எனக்கு புரியல, ஏன் இந்த உலகத்துக்கு இயேசு வந்தார், ஏன் இந்த உலகத்தை மனுக்குலத்தை மாற்ற வந்தார். தூக்கத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், சுத்தம் பண்ணும் பொழுது எனக்கு அடிப்படும் வார்த்தைகள் பேசும். ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமாய் பேசும் பொழுது என் இருதயம் கிழிக்கப்படும். ஆனா எதற்காக, ஏன் என் பிள்ளையை நான் அடிக்கிறேன், அடுத்த முறை அவன் என்ன செய்யக்கூடாது, அது தவறை அவன் பெறப்பெடுக்கதான் நான் துன்மார்க்கான தகப்பனா நானு. தாவீது தவறு செய்கிறான், பட்சப்பலோட தவறு செய்யும் பொழுது ஒரு பிள்ளை பிறக்கப்படுகிறது. அந்த பிள்ளை வளர்ந்து மரிக்கிற வரைக்கும் அவன் அழுது கொண்டுதான் இருந்தான். மரித்த பிறகு ஏன் பண்ணிட்டான். அதுதான் தேவனுடைய இருதயத்தை புரிந்த ஒரே மனிதனாக இருக்கிறான். நிறைய நேரங்களிலே தேவனை நாம் புரிந்து கொள்கிறது இல்லை. என் அம்மாவையே முதல்ல நான் புரிந்து கொள்றது இல்லையே. எனக்கு 41 வயது ஆகிறது. என் தாயை என்ன பண்றது இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆதாமும் ஏவாளும் என்ன தவறு செய்தாங்க, அந்த தவறைத்தான் நம்ம செய்து கொண்டது. ஆதாமே ஆதாமே எங்க இருக்கிறார், கதைக்கு வந்த அவன் ஒளிந்து கொள்ளுகிறான். என்ன பண்ணிட்டான், ஏன் என்ன இருக்குது, பாவம் இருக்கிறது. அநேக நேரங்களில் மாம்ச இச்சைகள், மாம்சத்தின் காரியங்கள் கனி கொடுக்காத படிக்கு உள்ள போகிறதுனால தேவனை புரிந்து கொள்ளல, வேத வசனத்தை புரிந்து கொள்ளல. வேத வசனத்தை புரிந்து கொள்ளாதாலே என் இருதயம் மாற்றப்படல, நான் சுத்தம் செய்ய முடியல, பரிசுத்தமாய் வாழ முடியல. ஆவியானவர் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். டைம் கொடுத்த நேரங்களை முடிக்க போகிறேன். 10 நிமிஷங்கள் சரியாக முடித்தேன். வாசிக்கலாம். அடுத்த வசனம் 15ஆம் அதிகாரம் யோவான்ல மட்டும் இங்கு 2ஆம் வசனம் 3 சாரி உபதேசத்தில் முதல்ல சொன்ன ஆண்டவர் சுத்தம் பண்ண விரும்புகிறார். எப்படி சுத்தம் பண்ண முடியும், வேத வசனம் எனக்குள்ள இருக்கும் சுத்தமாக்க முடியும். 2வது உபதேசம். சரி, கிறிஸ்தவர்களுக்கு மையான உபதேசம் என்ன, மைய கருத்து தெரியுமா, சொல்லுங்களேன். கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு மைய கருத்து 2 விஷயங்கள் இருக்குது, சொல்லுங்களேன். கிறிஸ்தவம் என்னங்க, சரி கிறிஸ்தவன் என்ன,
சொல்லுங்களேன் கதைங்களே. கிறிஸ்தவன் கிறிஸ்துவை உடையவன். கரெக்டா? அப்ப அந்த கிறிஸ்துவை உடையவனுக்குள்ள என்ன இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும். மைய கருத்து என்ன? கட்டளை என்ன சொல்லுங்களேன். 10 கட்டளை கற்றுக் கொடுத்தா 2 கட்டளையா மாற்றினார். அந்த 2 கட்டளை தான் நான் பேசுகிறேன். அதுதான் மைய கருத்து. உன்னை நேசிக்கிறது போல முதலாவது என்ன சொன்னாரு? முதல் கட்டளை, என்னை தவிர வேறொரு தேவர்கள். உன்னை நேசிக்கிறது போல. இரண்டாவதாக அன்பு. இந்த பைபிள் மைய பகுதியே அன்பு. மற்ற தெய்வங்களை சொல்லிக் கொண்டு இருப்பாங்க. தெய்வங்கள் லைவ்ல போகுது இல்லையா? தெய்வங்களை குறித்து பேசுவதற்கு நம்மளுக்கு வேலை இல்லை. ஆண்டவரை குறித்து நம்ம பேச பேச ஆண்டவருடைய நினைவுகள் அவங்களுக்குள்ள போக போக நெகட்டிவ் பேசாம பாசிட்டிவ் பேசுற என்ன ஆகும்? இன்னைக்கு பேச்சாளர்களா பாசிட்டிவ் தான் பேசி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில ஒருத்தர் வந்தா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்பால கடந்த வாரத்தில் இந்தியாவில இருந்து வந்தவங்க கடந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்த உடனே ஒரு பயமுறுத்துற மாதிரி சில விஷயங்கள் பேசினாங்க. நெகட்டிவான விஷயமாவே இருக்குன்னு சொல்லி அது நடந்த சம்பவம் ஆர்ப்பாட்டப்பட்டதால போஸ்ட் அடி தேசத்தினுடைய கட்டுப்பாட்டை இழந்ததுனால சம்பவங்கள் நடந்தது. நல்லா கவனிங்க. எனக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்குமானால் என்ன செய்த? தேவனுடைய அன்பை விட்டு விலகுற. பிசாசுடைய முதல் ஆயுதம் என்ன? பயம். அதனால தான் ஆண்டவர் 365 முறையும் நல்லா கவனிங்க. உபதேசம் என்ன? தேவனுடைய அன்பு. அன்புக்குள்ளே கிறிஸ்தவம் அடங்கி இருக்கிறது. அந்த உபதேசத்துக்குள்ள நிக்கணும். உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும் என்பது மைய பொருள். அந்த மைய பொருள் இன்னைக்கு இருக்குதா? எந்த தேசங்களும் இல்லை. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. இந்தியாவிலும் இருக்கிறாங்க, 90% இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் வளராம இருக்கிற ஒரே ஒரு காரணம் அன்பு. இல்ல, நான் காண்கிற சகோதரத்தில் அன்பு காட்டாம காணாத சகோதரத்தில் அன்பு காட்டினா நடக்குமா? தேவனுடைய நாம மாற்றம் மகிழ்ப்படும். மூன்றாவதாக 4ஆம் வசனம் வாசிங்களேன். என்னில் நிலைத்திருங்கள், நிலைத்திருப்பேன். கொடியானது தானாய் அது கனி கொடுக்க மாட்டேன். இப்போ மூன்றாவது காரியம் கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி இருக்கணுமா? இயேசு இல்லாம நான் இல்ல, இன்பசேகர் இல்ல. நாம் செய்யறோமா சொல்ல முடியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவத்தின் மத்தியில என்ன இருக்குது? இயேசுவே இல்ல. கிறிஸ்தவம் மட்டும்தான் பேர்ல ஓடிக்கொண்டு இருக்கிறது. புறஜாதிக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? அங்க சிலை வணக்கம், இங்க சிலுவையின் வணக்கம். சிலை வணக்கம், சிலுவையின் வணக்கம். எனக்குள்ள என்ன மாறல? ஜென்ம சுபாவம் மாறல. நான் அறிவித்து சொல்லுவேன், வெள்ளிக்கிழமைனா சல்லி கொடுக்க கூடாது, செவ்வாய்க்கிழமைனா வீட்டில இருந்து பொருள் போக கூடாது. யாரை முதன்மையாய் வைக்கிறோம்? இயேசுவை முதன்மையாய் வைக்கல. பக்கத்து வீட்டுல சொன்னாங்க, அக்கத்து வீட்டுல சொன்னாங்கன்னு சொல்லி இயேசுவை முன்னாடி வைக்காம ஜோசியத்தை தான் முன்னாடி வைக்கிறாங்க. நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப மூன்றாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னிலும் அந்த எண்ணுக்குள்ளே நீங்க என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்க. நம்ம இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை சாசனங்க நிறைய காரியம் நடக்குது. இன்னைக்கு சாசனக்கு செய்யலாம். முதல்லயே ஒரு பிரேக் கூட பார்த்தான். அந்த பிரேக் என்ன பண்ண தாண்டி வந்த திருப்பி என்ன பண்ற பிசாசன வேற விதத்துல டைவர்ட் பண்ண. நல்லா கவனிங்க. இப்ப முதல்ல
சுத்தம் பண்ண விரும்புகிறார். இரண்டாவதாக உபதேசத்தின் மூலியமாய் நம்ம சுத்தம் பண்ணப்படுகிறோம். மூன்றாவதாக இயேசு இல்லாம இந்த உலகத்துல வாழவே கூடாது. எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்ய வேண்டும். இன்னைக்கு எப்படி போயிட்டு கிறிஸ்தவம் வியாபார நோக்கமாய் போயிருக்கு. புறஜாதிக்கு நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லையே. நம்ம எங்க இருந்து வந்தோமோ, நல்லவேளை நான் கிறிஸ்தவத்துக்குள்ள பிறந்ததுனால எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவன். நான் ஷார்ட்டா சொல்றேன். என் பேர் இன்பசேகரன். கர்த்தருடைய கிருபையினால எங்க அப்பா 88ல இறந்துட்டாங்க. சென்னை துறைமுகத்துல வேலை செய்தாங்க. ஸோ தகப்பனை காரணாலே எங்க சித்தி உனக்கு அவங்க தான் அப்பா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை வழிகாட்டினபடினாலே பைபிள் வாசித்தது, அபிஷேகத்துக்குள்ள வந்தது, ஊழியத்துக்குள்ள வந்தது எந்த மனிதனாலும் நான் வரவில்லை. தேவ ஆவியானவருடைய சங்கீதம் 32:8 தான் எனக்குடைய வாக்குத்தத்தம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தின் நிமித்தமாய் கர்த்தர் அழைக்கப்பட்டு 2004 அழைக்கப்பட்டு டெல்லி பைபிள் காலேஜில் படிக்கப்பட்டு இன்னைக்கு MD பண்ணிட்டு இருக்கிறேன் சென்னை பட்டணத்துல. 3 டிகிரி கர்த்தர் படிக்க வச்சு திருமணம் நடந்து கர்த்தர் ஊழியத்தின் கடல் கடந்து இங்க வர செய்தது தேவன். 7ஆம் வசனம் வாசிங்களே. கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு நல்லா கவனிங்க. சுத்தம் பண்ணுகிறார். உபதேசத்தின் மூலமாய் சுத்தம் பண்ணப்படுகிறோம். மூன்றாவதாக அவருக்குள் இயேசு இல்லாம நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. நாலாவது அவருடைய என்ன பண்றார்? வார்த்தை நம்மளுக்குள்ளே நிலைத்து. இது கடைசி காலமா இருக்கிறது. நல்லா கவனிங்க. இது கடைசி காலமா இருக்கிறபடினாலே ஆதிகாரம் திருப்பி எடுத்துக் கொள்ளுங்கள். 49:24 வசனம் வாசிங்களை நான் முடிக்க போகிறேன். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரத்துள்ள பலத்தான். இதனால் அவன் நிற்பனும். யாருடைய கரத்துல நிக்கணும்? யாக்கோபுடைய வல்லவரின் அவருக்குள்ள அடங்கி இருக்கணும். ஷார்ட்டா புதுசா வந்தவங்களுக்கு நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா? நான் சொல்லுகிறேன். இந்த கிறிஸ்தவம் எதுக்குள்ள அடங்கி இருக்கிறது? அன்புக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இந்த அன்பானது நம்மளை என்ன செய்ய வைக்கிறது? ஆண்டவர் நம்மளை சுத்தம் பண்ண விரும்புகிறார். அவர் எப்படி சுத்தம் பண்ணுவார்னா வேத வசனத்தின் மூலியமாய் நம்மளை சுத்தம் பண்ணுவார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த உபதேசத்தின் மூலியமாய் நம்மளை சுத்தம் பண்ணுவார். மூன்றாவதாக இயேசு இல்லாமல் நாம் வாழும் பொழுது நம்மளால் வாழ்க்கை வாழ முடியாது. அவரோடு கூட நம்மளுடைய என்ன செய்யணும்? கொடி எப்படி போகும்? செடியும் கொடியும் அந்த நீங்க பாத்தீங்கன்னா திராட்சை செடி பார்ப்பீங்கன்னா அது பெரிய அந்த ஒரு கொடிக்குள்ள இருக்கும். அந்த பந்தல் இருக்கும். அந்த பந்தலோட கூட தான் கொடி என்ன பண்ணும். அப்ப இயேசு சப்போர்ட் இல்லாம, அவர் நமக்குள்ள இல்லாம நாம் என்ன செய்ய முடியாது. நல்லா கவனிங்க. இயேசுவின் உபதேசத்தினாலே நாம் சுத்தமாகிறோம். அதிக கனிகளை கொடுக்க முடியாது. உங்களுக்குள்ள வறட்சி இருக்கலாம், பினான்சியல் இல்லாம இருக்கலாம், என் வாழ்க்கை மாற்ற முடியாத ஒரு நிலைமையா இருக்கலாம். இந்த வேத வசனம் கர்த்தருக்கு பயந்து வழியில் நடக்கிற யாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சங்கீதம் 128 சங்கீதம் 1 வசனம் மட்டும் வாசிங்களே. நான் முடித்து விடுகிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன், அவருடைய வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். பாக்கியவான் என்று சொன்ன உலகத்திலே இல்லாதவங்களை பார்த்து சொல்லுவாங்களா, இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவாங்களா? இருக்கிறவங்களை பார்த்து தான் சொல்லுவாங்க. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? வேத வசனம் இருக்கணும். அவருடைய சமூகத்துக்கு நம்ம வரணும். ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். எது இயலாது என்று சொல்லுகிறீர்களோ அதை ஏழை வைக்கிற தேவன் தான் கர்த்தர். எது உலக மனிதர்கள் உன்னை முடியாது என்று சொல்லுகிறார்களோ அதை முடிய வைக்கிறவர் தான் தேவன். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, என் ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். தேவன் அன்பாய் இருக்கிறார். அன்புதான் சகலத்தையும் தான். நிறைய காரியங்கள் இருக்கிறது. இயேசுவை தேடி வந்த உங்களுடைய வாழ்க்கையில என்ன விரக்தியோட வந்தீங்க எனக்கு தெரியாது.
என்ன நிலைமையோடு கூட வந்தீங்க எனக்கு தெரியாது. இந்த இயேசுவை நம்பி வந்த உங்களுடைய வாழ்க்கையில இயேசு எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றுதல் வரணுமா? இந்த இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே மதம் மாற்ற வரவில்லை. இயேசு இந்த உலகத்தில் வரும்பொழுது மதம் மாற்றுவதற்கு வரவே இல்லை. மனிதனுடைய எண்ணங்களை மாற்ற வந்தார். ஒரு குருடன் இருக்கிறான், அத்தமே என்று குருடன் இருக்கிறான். இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே என்று கூப்பிடும் பொழுது அங்க இருக்கிற கூட இருக்கிறவங்களா அவனை திட்டுறாங்க, கூப்பிடாத என்று சொல்லி. அது இயேசுவின் காதுல கேட்ட உடனே அவனை கூட்டிட்டு வா. மீண்டும் சத்தமாய், நல்லா கவனிங்க, இயேசு ஒரு முறை வந்து தேடி வந்தா மாற்றுதல் வராது. தேட 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 அவருடைய வாழ்க்கையை மாற்றுதலை கொண்டு வர முடியாது. அவன் மீண்டும் சத்தமாய் கூப்பிடுகிறான். அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி அவனை கூட்டிட்டு வா. முதல்ல யார் உங்க வாழ்க்கையில சத்தம் போடாதே என்று அகற்றினார்களோ அவங்களே சொல்றாங்க, திட நம்பிக்கையாயிரு என்று. நீங்க வாசித்து பாருங்க. உடனே கர்த்தர் அவனுடைய கரங்களை கண்களை வைத்து சுகமடைவாய என்று ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்கிறார். என்ன சொன்னால் அவன் பிச்சை கேட்டுக் கொண்டு இருக்கிறான். நல்லா கவனிங்க, நான் பேசுறதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். இயேசுக்கு நன்றாய் தெரியும் அவன் பிச்சை கேட்டுக் கொண்டு, கண்களை மாத்திரம் போடுங்க, அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் நிலைமை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அவன் கிட்ட வந்து உனக்கு என்ன வேண்டும், நீ கேட்டுக்கொள்வது எதுவோ, அவன் என்ன வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். அவன் பிச்சை பணத்தை கேட்கவில்லை, நான் பார்வை அடைய வேண்டும். இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எது மாற வேண்டும் என்று சொல்லி நீங்க இந்த உலகத்தை இந்த சபைக்குள்ள வந்தியோ அதை மாற்ற இந்த இயேசுவால முடியும். வேத வசனம் உங்களை மாற்றும். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்களை மாற்றும். மனிதனை மாற்ற வந்தால் மதத்தை பரப்ப வரவில்லை. நம்பிக்கையோடு வந்த உங்களை வெறுமையாய் விடுகிறதல்ல. இந்த குருடனுடைய பார்வை அடைய செய்ததை இந்த இடத்துல மத்தியில் இருக்கிறார். பரிசுத்த நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிருபைக்கு மாறனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்த அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். கேட்ட சத்தியத்தின்படி மாற்றுங்க. வந்திருக்கிற புதிதாக வருகிற அவர்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லி நல்ல பிதாவே. வார்த்தைகளை ஒப்புக்கொடுத்து சிஸ்டம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. தகப்பனே, ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மில் நிலைத்திருக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே, பாக்கியவான் என்று சொல்லுகிறேன். கனிப்படாத மனங்களை வெட்டிப் போடும்படியாக சொல்லுகிறேன் ராஜா. ஆண்டவரே, வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தாவே, அதிகாரத்தில் நீங்களோடு பேசியிருக்கிறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம். உம்மில் நிலைத்து நின்ற ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே ராஜா, உமக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறவும் இந்த வார்த்தைகள் ஆண்டவரை தகப்படி இறுதிய படைகள் எழுதி கொண்டு அதன்படி நடக்க செயல்படுத்த கிருபை செய்யும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரை கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நீ மாற்றும்படியாக எல்லாவற்றையும் கர்த்தர் கூட இருந்து ஆண்டவரே ராஜா, நீ கர்த்தாவே அதை செய்ய போகிற மாபெரும் சிலாவுக்கு நாங்கள் நன்றி. வசனத்தை கொடுத்த தேவதாசனுடைய கருத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். என் கர்த்தர் ஆண்டவரே அப்படி கொண்டு நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம். அதே போல் ஆனதை வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளின் மத்தியில் கர்த்தர் ஆசீர்வாதம் முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மேல்பட்டு வேலையாக உங்களுக்கு கூட இருந்திருக்கிறார். ஆரம்பம் முதல் இந்த விஷயம் வரைக்கும் பிரசன்ன மகிமை உங்களுக்கு கூட இருந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியா தேவ ஆவியானவரை வந்திருப்பதான ஒவ்வொருவரையும்
கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. தூரதேசத்திலிருந்து தகப்பனை அழைத்து வந்து இந்த இடத்துல இந்த காட்சி தகப்பனை வார்த்தை பகிர்ந்து கொடுத்து கிருபைக்காய் நன்மை செலுத்துகிறோம் ஆண்டவர். வந்திருக்கிறதான ஒவ்வொருத்தரையும் அந்த கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நிறைவாய் நீங்க ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க ஆண்டவரை. கோபமாய் சந்திக்கும் வரை அன்பிற்கரம் கூட இருந்து வழிநடத்த வேண்டும். எல்லாவற்றையும் அன்பின் கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஒருமனப்பட்டு சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. இயேசு கர்த்தரை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். ஜபிக்கிறதோடு யாராவது ஜோம் பண்ண விரும்பினா அந்த பாஸ்டர் வந்துருக்காங்க. Jesus, ஒரு சர்வம் கருமுக்கு மகளுக்கு அந்த கருமுக்கு இயேசுவின் நாமத்தில் 5 வருஷம் அடைக்கப்பட்ட அந்த கருவன் திறக்கப்படுவதாக. ஜீசஸ் இங்குதான் வரணும். இயேசுவின் நாமத்தில் பண்ணுறது, இயேசுவின் நாமத்தை